வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி, அதாவது ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி. இது மதிய நேரத்தில் அரிசி வேண்டான்னு தவிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சுவையாகவே இருக்கும். சாதம் சாப்பிட்ட ஒரு எஃபெக்டும் இருக்கும். இது நம்ம அரிசியிலையும் செய்யலை, சிறுதானியங்கள்லையும் செய்யலை. ஆனால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நான் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 5 விதமான காய்கறி: கேரட்டு, சௌச்சௌ, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதற்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நாம் பார்க்குறது கோதுமை ரவை. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை ரவையை சாதம் மாதிரியே எப்படி நாம் சமைக்க போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை அப்படியே நேரடியாலாம் சேர்க்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஒரு 2 தடவை அலசிடுங்க. அலசிட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கக்கூடாது. அலசிட்டு நல்லா நீரை வடிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன், குக்கர்லலாம் செய்ய போகிறதில்ல. இப்போ சட்டி சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சம் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, அதிகமான ஸ்பைசஸ் சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துருக்குறேன், நறுக்கி சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. சும்மா ஒரு டாஸ் பண்ணிவிட்டு நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்குறேன். இந்த வெயிலுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அவ்வளோ சுவையாக தான் இருக்கும். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி தான் ஆகணும். இதுக்கு தக்காளி அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. தக்காளி இல்லாமல் கூட நாம் இதில் செய்யலாம். நான் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை ஒன்றே ஒன்று நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி அவ்வளோ சுவையாக இருக்காது. அதனால் தக்காளி சும்மா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி பாதி வதங்கினதோ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே அதில் சேர்த்துடலாம். நான் நீர் காய்கறிகளாக இருந்தாலுமே இதில் சேர்ப்பேன். அதாவது முள்ளங்கி, சௌச்சௌ இந்த மாதிரி இருந்தால் கூட நான் சேர்க்க தான் செய்வேன். இன்றைக்கி நாம் இந்த கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, சௌச்சௌ, பீட்ரூட் எல்லாமே சேர்த்துருக்குறேன். நிறைய பேர் வெஜிடபிள் ரைஸ் செய்யும் போது இந்த பீட்ரூட்டை தவிர்க்கிறோம். வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு அது சேர்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிடும் போது பிடிக்காதவர்கள் கூட அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். அதாவது வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள், அவ்வளோ காரம் இருக்காது. ஏன்னா இந்த சாதத்துக்கு நம்ம கூடுதல் காரம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், என்ன தான் நம்ம அப்படியே முழுசாக போட்டாலும் அந்த ஃப்ளேவர் போதும் இதுக்கு. அதனால் அரிசிக்கு சேர்க்குற அளவுக்கு இதில் காரம்லாம் சேர்த்துடக்கூடாது. நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சு விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே, ஒரு மிதமான தீயில் 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பொடிசாக நறுக்கி இருக்கிறோம். இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் பொடிசாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கட்டியான தயிர் அரை கப்பு, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இந்த வெயிலுக்கு இதமாக சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை விட வேறு என்ன நமக்கு மதியானத்துக்கு தேவைப்படும்? பாருங்கள், இப்போ நமக்கு காய்களும் நல்லா வெந்துருச்சு. குழஞ்சிடக்கூடாது, அதோடைய ருசியே கெட்டு போயிடும். அதை நம்ம எடுத்து அழுத்துனா நல்லா வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் நமக்கு எல்லா காய்கறிகளும் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. அதுவாக குழஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் ப்ரெஷர் குக் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி சிறுதானியங்கள், இது மாதிரி ரவா வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம சாதாரணமாக பாத்திரத்திலே செய்யலாம். அதுக்கு வேகிற டைம் குறைவு தான். இப்போ 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3.5 கப்பு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பொல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த கோதுமை ரவை தண்ணியே இல்லாமல் அது நல்லா பொலன்னு இருக்குங்க. 1 கப்பு ரவை, 1.5 கப்பு ரவை அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவமாக ஊற வச்சு நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ரவை நல்லா பெருவெட்டாக இருக்கும். சாதம் வேகிற மாதிரி, அதாவது நீங்கள் இந்த சீரக சம்பா அரிசி வடித்து சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க. இதோட ருசியுமே சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கிறீங்களோ, நீங்கள் காலையில் செஞ்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அதே மிருதுத்தன்மை அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.
காஞ்ச மாதிரியோ வறட்டு தன்மையோ அந்த மாதிரி ஆகவே ஆகாது. கட்டியாக ஆகிறது எதுவுமே இருக்காது. இப்போ ஓரளவுக்கு வெந்து இருந்தது. நான் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2, 3 நிமிஷம் விட்டேன். அதாவது ஒரு டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு, இந்த ரவை சேர்த்து. இந்த பக்குவம் போதுங்க. இந்த ஸ்டேஜோடு நம்ம நிறுத்திட்டோன்னா அந்த சட்டி சூடுக்கு இன்னும் கரெக்டாக வந்து சாஃப்டாக ஆகிடும். கடைசியாக ஒரு 1/4 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நம்ம குறைவாக சேர்த்தோம் இல்லையா, இந்த எலுமிச்சை பழ சாறு தான் இதுக்கு சுவையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா சேர்த்து கொடுக்கும். அதனால் எலுமிச்சை பழம் கண்டிப்பாக சேருங்க. கொத்தமல்லி தூவி அப்படியே சூட்டோடு மூடி வச்சுருங்கங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறலாம். சுவையான மதிய உணவு. அரிசி சாதம் வேண்டாம் தவிர்க்கிறவங்களுக்கு இது போல் நம்ம சேனலில் அரிசி இல்லாமல் மதிய உணவு நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன். அதில் வந்து இதை இன்றைக்கி முதல்ல போட்டிருக்கிறேன். நம்முடைய கோதுமை ரவை பிரிஞ்சி எப்படி இருக்குன்னு செய்து சாப்பிட்டு பாருங்கள். கிச்சடி வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.